சரி. இன்னைக்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 11 வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். முதலாம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. ஸோ ஆகையால் அப்படின்னா ஆகையால்னு போட்டிருக்கு. அப்போ முன்னாடி அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஸோ முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஆகையால் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. அப்போ பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகம் பெருகிறதுனால கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஸோ பாவத்துக்கு மரிச்சிட்டோம்னா இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு நம்ம மரித்தவர்கள் இனி எப்படி பிழைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறார்களாம். ஸோ அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுட்டிங்கன்னா அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானங்களை கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா, இப்படி மரித்த இயேசுவை பிதாவானவருடைய மகிமையில் உயிரோடு எழுப்பினாரோ அதே மாதிரி நாமும் ஞானஸ்தானத்தினால் அடக்கம் பண்ணப்பட்டு எந்திரிக்கும் போது மறுபடியும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த இடத்துல. ஞானஸ்தானத்தினாலே இப்போ ஞானஸ்தானத்தினால் அவரோட கூட அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சரிங்களா? அப்போ அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, முதலாவது இதில் பார்த்தீங்கன்னா பாவத்தில் ஆரம்பித்து எப்படி பரிசுத்தத்தில் முடிப்பார். சரிங்களா? பாவத்தில் இருக்கிற நீங்கள் அப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொண்டு போவார் பாருங்கள். எப்படி பாவத்தில் எப்படி நீங்கள் பரிசுத்தம் அடைகிறது அதுக்கான சில வழிகளை சொல்கிறார். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறார். சரிங்களா? அப்போ ஞானஸ்தானத்தினால பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஞானஸ்தானத்தினால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானத்தில் எடுக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பாவத்துக்கு தேவனோட கூட நம்ம அடக்கம் பண்ணோம். மனுஷன் பாவம் செய்கிறது அதோட கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாவ மனிதன் அதோட கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். சரி, அதனால் ஒரு வேளை முதலாவது ஸ்டெப் சொல்கிறாரு, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் இன்னும் டிலே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒப்பு கொடுங்க. சரிங்களா? அப்போ நம்ம இப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா கடைசி நாட்களில் நம்ம இருக்கோம். அதனால் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நம்ம டிலே பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைய ரச்சனைய நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு என்ன வேணால் நடக்கலாம், என்றைக்கு வேணால் மரணம் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் வரும், அன்றைக்கி நான் எடுத்துக்குவேன், நம்ம பின்னாடி அப்படி நீங்கள் எதையுமே தள்ளிப்படாதீங்க. ஸோ இன்றைக்கே ஒரு முடிவெடுங்க. ஒரு வேளை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கல அப்படின்னா இப்போயே ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் தேவனுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற ஒப்பு கொடுங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா, இப்போ அந்த செங்கடலை கடக்கிறது புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானுக்கு ஒப்புமையாக சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா, இப்போ என்ன ஆச்சுன்னா, பழைய ஏற்பாட்டில் எகிப்தியர் துரத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது அவங்கள பிடிக்கணும்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் செங்கடலை பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பழைய எகிப்தியர் எல்லாமே அந்த செங்கடலை மரிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது அந்த புதிய ஏற்பாட்டில் அது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த செங்கடலை பிளந்தது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக சொல்கிறார். ஸோ அப்படின்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னென்னா, பழைய பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளாது. அதாவது பழைய பாவத்தின் ஆளுகை நம்ம மேலே இருக்காது. ஸோ அதுதான் சொல்கிறார். அந்த ஞானஸ்தானம், இப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாலே பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்கிறார். ஸோ முதலாவது இந்த ஞானஸ்தானத்தை பற்றி சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. அப்படின்னா நீங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
5ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ மரணத்தின் சாயல் வந்து பாவ மனுஷன் சரிங்களா. அப்போ ஒரு உயிர்த்தெழுதலின் சாயல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா புதிய மனுஷன், அதாவது ஆவியின் கனி நிறைந்த கிறிஸ்துவனுடைய சுபாவங்களுடைய அந்த புது மனுஷனை குறிக்கிறது. ஸோ அதான் அதுலேயும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஞானஸ்தானத்தில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஞானஸ்தானத்தில் மூழ்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பழைய மனுஷன் பாவ மனுஷன் என்ன ஆகுது அப்படின்னா அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கோம். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த மாதிரி வந்து பழைய மனுஷன் அந்த பழைய மனுஷன் வந்து அந்த ஞானஸ்தானத்தில் உள்ளே வந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்கிறார். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. ஸோ அப்போ ஞானஸ்தானத்தில் மூழ்கி வெளியே வரும்போது நம் பாவத்தை விட்டு வந்து புதிய மனுஷனாக வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்கிறார். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட நம்ம பிழைத்தும் இருப்போம். ஸோ அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அந்த மாதிரி வந்து நம்ம கிறிஸ்துவோட கூட பிழைத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஸோ உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இவன் வந்து மரிப்பதில்லை, மரணம் அவரை வந்து ஆட்கொள்ளாது, மறுபடியும் இன்னொரு மரணம் அவருக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மனிதார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாம் எண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து வந்து பாவத்துக்கென்று மரித்தார், பிழைத்திருக்க வந்து தேவனுக்கென்று பிழைத்தார். அப்படியே வந்து நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நீங்கள் பாவத்துக்கென்று மரித்து இந்த தேவனுக்கென்று பிழைத்தவர்களாம் வந்து நீங்கள் வந்து எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம், 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 12 முதல் 14 அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனம் தான் தலைப்பு. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சரிங்களா, அதான் ஒரு தலைப்பு. சரிங்களா. 14ஆம் வசனம். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இச்சைகள் வந்து உங்கள் பாவத்துக்கு வந்து நீங்கள் கீழ்ப்படியவங்க ஒப்பு கொடுக்காதீங்க, உங்கள் மாம்சம் வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு பாவம் வந்து ஆளாது இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அபயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஸோ என்ன சொல்கிறாரு, உங்கள் அபயங்களை வந்து நீங்கள் பாவத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்காமல் உங்கள் அபயங்களை நீதிக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண், நம்ம கை, நம்ம கால், நம்ம நாவு, நம்ம சிந்தை, இருதயம், இதெல்லாம் தான் நம்முடைய அவயங்கள். இதெல்லாம் வந்து பாவத்தை தூண்டுகிற காரியங்கள். ஸோ இதெல்லாம் தான் பாவம் செய்ய வைக்க. சரிங்களா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படிங்கிறார். சரிங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாவிகளாக இருக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு நினச்சதெல்லாம் செஞ்சோம். சரிங்களா. நம்ம இஷ்டத்துக்கு நினச்சதெல்லாம் செஞ்சோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அடிமையானதால் இப்போ எல்லாமே வந்து இப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. இப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவன் கண்ணை ஒப்பு கொடுங்கிறாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, கண்ணை ஒப்பு கொடு. 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணுடையவனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது உன்னால் அப்படின்னு சொல்கிறார். உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் கையை தரித்து போடு. 2 கையுடையவனாய் நீ வந்து நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கையுடையவனாய் நீ என்னது பரலோகத்தில் வருது உனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காளி அப்படி தான் சொல்கிறார். சரிங்களா. 2 காலுடையவனாய் நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், தவறு செய்கிற காலை வந்து வெட்டி போடு அப்படிங்கிறார். சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நீ இப்போ வெட்டி போடுறதில்ல, அதை ஒப்புக்கொடு அப்படிங்கிறார். சரிங்களா. கண்ணை ஒப்புக்கொடு, கையை ஒப்புக்கொடு, காலை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இப்போ யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், அது நாவை ஒப்புக்கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அப்போ நாவை வந்து விஷம் உள்ளது, அதை ஒப்புக்கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறார். ஆனால் இருதயமே எல்லாவற்றிலும் கேடு இல்லதும் மகா திரிக்குள்ளதும் இருக்கா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது இருதயம் வந்து மோசமான இருதயம் தான், அது எங்கிட்ட கூட நான் தான் அதை சரி பண்ண முடியும்னு ஆண்டவர் கேட்குறாரு பாருங்கள்.
அப்போ அதே மாதிரி சிந்தனையை ஒப்புக் கொடுங்க அப்படிங்கிறார். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்முடைய அவயங்கள். இந்த அவயங்கள் எல்லாம் நம்ம தேவனுக்கு பிரியமாக ஒப்புக் கொடுக்கணும் பாருங்கள். இதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாம் ஒன்று இஷ்டத்துக்கு என்னென்ன நினச்சோமோ நம்ம என்ன நினச்சதெல்லாம் செய்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவருக்கு வந்து ஒப்புக் கொடுக்கணும் பாருங்கள். சரிங்களா? அப்போ ஒப்பு கொடுக்கும்போது வந்து ஆண்டவருக்கு நீங்கள் அதை அடிமையாக ஒப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு போகும் பாருங்கள். கொஞ்சமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை பரிசுத்தப்படுத்துவார் பாருங்கள். அதான் ஒப்பு கொடுக்க சொல்கிறார். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் கண்ணை ஒப்பு கொடுக்குறேன், என் நாவை ஒப்பு கொடுக்குறேன், இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன், சிந்தையை ஒப்பு கொடுக்குறேன், கையை ஒப்பு கொடுக்குறேன், காலை ஒப்பு கொடுக்குறேன், என் நாவை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும் பாருங்கள். ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், உமக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன். அப்போ என்னென்னா ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு போகும், தேவனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் பாருங்கள். அப்போ தேவன் வந்து பொறுப்பெடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவம் செய்யாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்வார் பாருங்கள். இது வந்து ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. சரிங்களா? இந்த பாவத்திலேருந்து பரிசுத்தமாகிறது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. இப்போ ரட்சிக்கப்படும் போது என்னாகுன்னா பழைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஸோ ரட்சிக்கப்பட்டவுடனே நம்ம 100% வந்து பரிசுத்தவான்கள் ஆக கிடையாது. அப்போ பாவி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருந்து பரிசுத்தவான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்குள்ளே வந்துடும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஆண்டவர் கொஞ்சமாக கிரியை செஞ்சு ஆண்டவரோட நெருங்க ஆண்டவர் வந்து பரிசுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போ நம்ம ஒப்புக்கொடுக்கல் தான் இருக்கும். அப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் வந்து கொடிகள். அப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி வந்து தானாக வந்து கனி கொடுக்க மாட்டாது. அப்போ பார்த்தீங்கன்னா அது செடியில் இணைந்திருந்தால் தான் வந்து கனி கொடுக்கும். அதனால் வந்து எண்ணெயில் நிலைத்திருங்க, அப்போ தான் நீங்கள் கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரொம்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனால் தான் கிருபை வந்துச்சு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவனால தான் வந்து கிருபை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிருபை வரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ கிருபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தகுதியில்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. சரிங்களா? நம்ம பாவிகளாக இருக்கோம், நம்ம மன்னிப்பு பெறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் தேவன் அவருடைய கிருபையாக நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, நம்ம பாவத்தை அறிக்கிடும்போது அவர் கிருபையாக இறங்கி நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார், நம்ம ரட்சிக்கிறார், நம்ம நீதிமான்களாக்குறார், நம்ம பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார் பாருங்கள். இது வந்து அவருடைய கிருபை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய எந்த கிரியையினாலும் இல்லை. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிருபையாக வந்து நமக்கு இறங்கி நம்ம பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு அனுகிரகம் பாராட்டுறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ வந்து நம்ம தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். அதான் சங்கீதம் 94 நம்ம வாசிக்கிறோம். இந்த பக்தன் சொல்கிறாரு, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே கிருபை என்னை தாங்குகிறது. சரிங்களா? நம்முடைய எதையுமே நம்ம சார்ந்து கொள்ளாமல் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளணுமாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முழுக்க தேவனை தான் சார்ந்து வாழணும். சரிங்களா? பரிசுத்தம் வந்து தேவனால் மாத்திரம்தான் வரும். சரிங்களா? இப்போ தேவனை நோக்கி பார்த்தா மட்டும்தான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும். சரிங்களா? நம்மளுடைய சொந்த எந்த முயற்சினாலும் எந்த பலத்தினாலும் வந்து பரிசுத்தம் வராது பாருங்கள். ஏன்னா நம்ம பூரண பரிசுத்தம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கார். இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்மை பரிசுத்தப்படியாக நம்ம இப்போ பூர்ண பரிசுத்தப்படுத்தப்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கார். அப்போ அதனால் நமக்கு வந்து கிருபை கிடச்சிருக்கு பாருங்கள். அப்போது அவருடைய சிலுவை தியாகத்தை வந்து நம்ம நினைவு கூறணும் பாருங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? அப்போ தேவனுடைய கிருபை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தை வந்து நீங்கள் நினைவு கூறுங்க. அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை வந்து நினைத்து கூறுங்க. அதிலேருந்து ஒரு பலன் வரும் பாருங்கள். அப்போ அதிலேருந்து நம்ம விடுதலை ஆகிறோம் பாருங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அப்போ இது நம்ம வந்து இப்போ சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, என் பலனாகிய கர்த்தாவே மேல் அன்புக்கிறோம். இப்போ தேவன் தான் நம்ம பலன். சரிங்களா? அப்போ நம்ம பெறத்தினால நம்ம வந்து பரிசுத்தம் அடைய முடியாது. இப்போ தேவ கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும். சரிங்களா? ஆவியானவருடைய ஒத்தாசையை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி பகுதி, அடுத்த 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 22ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 22ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அதான் தலைப்பு. சரிங்களா? 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதனால் என்ன, நாம்
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஸோ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு பாவம் மேற்கொள்ள முடியாதுன்னு இருக்குது. அப்போ அப்படின்னா நம்ம வந்து பாவம் செய்யலாமா அப்படின்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஸோ நீங்கள் வந்து எதுக்கு அடிமையாக இருக்க நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் வந்து தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பரிசுத்தம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை பாவத்துக்கு அடுத்த ஸ்டெப் நான் சொன்னபடி ஒரே நாளில் வருது இல்லை அடுத்த ஸ்டெப். சரிங்களா? அப்போ வந்து உபதேச சட்டம் அப்படிங்கிறது தேவ வார்த்தையை குறிக்கிறது. அப்போ தேவ வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது பரிசுத்தமாகுது உங்களுக்கு கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்துக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேதத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, உம்முடைய சத்தியத்தினாலே, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 8ஆம் அதிகாரம் 32 நம்ம வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே மாதிரி 36ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டெப்ஸ். நான் சொன்ன மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லணும்னா உங்கள் சரீர அவயங்களை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவ கிருபையை வந்து அண்டிக்கொள்ளுங்க. தேவ கிருபையை வந்து நீங்கள் தேவ கிருபையை வந்து சப்மிட் பண்ணுங்கள். தேவ கிருபையை நாடி நில்லுங்க, அதை சார்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் பாருங்கள். சங்கீதம் 119 நம்ம வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. சரிங்களா? அப்போ நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்தேன் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, சாத்தானுக்கு அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு இந்த 3 சோதனைகளையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் அப்படின்னா வசனத்தினால்தான் ஜெயிச்சார். அவன் பலவிதமான சோதனைகள் கொண்டு வந்தாலும் வசனத்தினால்தான் அவனை ஜெயித்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ எழுதியிருக்கிறதே ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவ வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியின் பட்டயமாக இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் பாவத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த ப்ராசஸின் வழியை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் நம்ம பார்க்குறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சரிங்களா? அப்போ அந்த பாவம் எப்படியோ எடுத்தோன்னே ஒரே நாளில் வந்து ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணனே ஒரே நாளில் இப்போ டக்குன்னு இப்போ இந்த வச்சுக்கோவா பரிசுத்தம் 100% பரிசுத்தம் வந்துடுறதில்ல. சரிங்களா? அப்போ ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் பாருங்கள். இப்போ அந்த வசனத்தை படிக்க எப்படி ஒரு குழந்தை வளர்கிற மாதிரி தான் பாருங்கள். ஒரு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாலை குடித்து அப்படியே இதை நல்லா பலப்படுத்தும். அந்த மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க நம்ம பாவம் வந்து ஒரு இருள் மாதிரி. சரிங்களா? அப்போ பாவம் வந்து ஒரு இருள் மாதிரி. அப்போ இந்த வசனம் வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி. ஸோ அப்போ எவ்வளோ நம்ம அந்த வசனத்துக்கு வெளிச்சத்துக்கு நேரம் நம்ம போனோம்மா இருள் நம்ம விட்டு போயிடும் பாருங்கள். சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பாருங்கள். இப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த வசனத்தை நம்ம சாப்பிடணும் பாருங்கள். இந்த வசனத்தை டெய்லி வாசிக்கணும், தியானிக்கணும், அதை வச்சு ஜெபம் பண்ணணும் பாருங்கள். அப்போ வசனம் உள்ளே போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை வந்து ஆண்டவர் வந்து எடுத்து போட்டுருவார் பாருங்கள். பரிசுத்தத்துக்கு நேரம் நம்ம போவோம். அதான் நம்ம வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தத்தில் இன்னும் வளரணும், நீதியில் இன்னும் வளரணும், அவர் கிருபையில் நம்ம இன்னும் பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசியில் பார்க்குறோம், நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ கர்த்தருடைய மகிமை கண்ணாடிங்கிறது இந்த வேத வசனம் தான். இப்போ இந்த வேத வசனத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவரே என்னை மாற்றுங்க, இன்னும் ஒப்பு கொடுக்குறேன், இந்த வசனத்தின்படியே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்ன மாற்றுங்கன்னு சொல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொஞ்சமாக வந்து மாற்றி நம்ம மறுரூபப்படுத்துவதை தேவனுடைய சாயலாம்
மாற்றுறதை நம்ம நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். ஸோ அதான் சொல்கிறார். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வந்து பரிசுத்தாவினுடைய துணையை வந்து நம்ம நாடணும் பாருங்கள். அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்க, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு தேவை பாருங்கள். பரிசுத்த ஆவியினோட துணையெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது பாருங்கள். ஸோ பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே முதலாவது அவருடைய முக்கியமான முதலான பணி என்ன அப்படின்னா பரிசுத்தம் செய்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்பாங்க. பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பணும் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம நடத்துவார். ஏன்னா அவர் வந்து வரப்போகிற காரியங்களை வந்து அவர் அறிவிப்பார். ஸோ சாத்தான் எங்கே கண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும் பாருங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரோட துணை நமக்கு வந்து தேவை. பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து கொள்ளணுப்பாங்க. அப்போ ஆவியானவரை நடத்துங்க, சத்தத்தின்படியாக நடத்துங்க அப்படின்னு நான் வேதத்தில் பார்க்குறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து இந்த பாவத்திலேருந்து இந்த பரிசுத்தம் போகிறதுக்கு ஒரு பெரிய டாபிக். சரிங்களா? அதனால் இதை சுருக்கமாக கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி சொல்கிறேன் நான். சரிங்களா? அது ஒரு பெரிய டாபிக் பாருங்கள். சரிங்களா? அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். இப்போ ஆவியான தேப்போ நம்ம வந்து முதலாவது பார்த்தோம், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம மாதிரி பார்த்திங்கன்னா தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்கிற ஒரு ஆளுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாரு. வசனத்தில் நம்ம யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல வசனத்தின்படி செய்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிகாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் குடிகாரன் இருக்கான்னா, ஒரு 10 வருஷம் குடிகாரன் இருக்கான், குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அது ஒரு பாவம். குடிக்கிறது ஒரு பாவம். பார்த்தீங்கன்னா அந்த குடியை விட்டு உடனே வா அப்படின்னா அவனால் உடனே வர முடியாது. சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குடிக்கவே இல்லை, நீ குடிக்காது அப்படின்னா அது அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு ஒருத்தன் அடிமையாக இருக்கானோ அதிலேருந்து அவன் வெளியே வரணும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இது தேவனால் தான் முடியும் பாருங்கள். ஸோ தேவனை நம்ம அண்டி கொள்ளும்போது, அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது என்ன ஆகும்னா தேவன் வந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அப்போ வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வந்துச்சுனாலே போது ஆண்டவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவார். சரிங்களா? நான் வாழ்க்கையில் பார்த்த வரைக்கும் யார் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சொல்ல நான் கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்தாலே போதும். சரிங்களா? அந்த இருதயம் இருந்துச்சுன்னா போதும். ஆண்டவரே வசனத்துக்கு நீங்கள் வேணால் சொல்லலாம், ஆண்டவரே வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, அவருக்கு தெரியும், உங்களால் எதுவும் முடியாதுன்னு சொல்லி தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாக சொல்கிறீங்க, என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கிருபையை கொடுங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் கிருபை கொடுப்பார் பாருங்கள். அப்போ அப்படி தான் நம்ம முன்னேறணும் பாருங்கள். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாக சொல்லியிருக்கீங்க, என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கதறுவேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிருபை கொடுப்பார் பாருங்கள். அவருடைய பலத்தினால் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும். நம்ம பலத்தினால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம தேவ கிருபையை சார்ந்து கொள்ளணும், தேவனை சார்ந்து கொள்ளணும். பரிசுத்தாவியின் துணையை நமக்கு தேவை பாருங்கள். இல்லை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம பரிசுத்தாவினரோட பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளணும் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த பாவ இச்சைகளை நம்ம வந்து மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். சரிங்களா? அவர் நம்ம நடத்துவார் பாருங்கள். சரிங்களா? ஆனால் நமக்கு ஒரு எதிரி இருக்கான். சரிங்களா? அவன் வந்து விடமாட்டான். சரிங்களா? நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ சாத்தான் வந்து நம்ம விட மாட்டான், எப்படியாவது மறுபடியும் பாவத்தில் தள்ளணும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இருக்கிறதுலே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஒரு கஷ்டமான காரியம்னா இதுதான். சரிங்களா? பரிசுத்தம் அந்த பாவம் வந்து அத்தனை கொடுமையானது. சாத்தான் வந்து எப்படியாவது உங்களை பாவத்துக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு பார்ப்போம். சரிங்களா? நீ பாவத்திலேயே இரு, ஏன் பழைய பாவத்தில் இருந்து வெளியே வர்ற, நீ இன்னும் எந்த பாவத்தை விட்டு வந்தீங்களோ அதில் மறுபடியும் உள்ள தள்ள பார்ப்போம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஆனால் தேவன் வந்து கிருபை கொடுப்பார் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளணும். பாவியானவருடைய துணையை நம்ம வந்து நாடணும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற உதவி செய்ய வல்லவராக இருக்குன்னு சொல்லி நம்ம விதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தேவன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். இப்போ தேவனை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், எல்லாவற்றிலிருந்து விடுதல் தர அவர் வல்லவராக இருக்கார். தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், தேவன் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள்.
உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, முன்னாடி அக்கிரமம் செய்யும்படியாக உங்கள் அவயங்களை அதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக நீங்கள் உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். பார்த்தீங்கன்னா முன்னாடி பாவத்தில் அந்த காலத்தில் பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது நீதிக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் பாவியாக இருந்தீங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள்னாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவர்களின் முடிவு மரணமே. ஸோ முன்னாடி நீங்கள் பாவத்தில் இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பலன்? ஸோ அதனோட முடிவு பாவத்திலேயே நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிவு மரணம்தான். மரணத்தின் சம்பளம் பாதாளம், நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் முக்கியமான வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சொல்கிறார், நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சரிங்களாப்பா? அது வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கிறது இல்லை. சரிங்களா? பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. சரிங்களா? அப்போது பாவிகளாக இருந்தோம், இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் சொல்கிறபடிப்பா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். இப்போ பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னேன் நான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நான் என்னை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஆண்டவர் நம்ம ஒட்டிக்கணும் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ ஆவியானவர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் தாமே நம்ம பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிடணுமோ வேதத்தில் வாசிக்கிறப்ப, ஆவியானவரே இது என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்க. அப்புறம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்கள். அப்போது நீங்கள் அந்த ஒப்பு கொடுத்தல உங்களுக்கு தேவை. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆண்டவரே என்னால் முடியல, ஆனால் எனக்கு கிருபை கொடுங்க அப்படிங்கும்போது அவனுக்கு கிருபை கொடுத்து தாங்குவார் பாருங்கள். இப்போ அப்படி செய்யும்போது பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் முடிவும் நித்திய ஜீவன். ஸோ இப்போ பாவத்திலிருந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொன்னேன் நான். அப்போ பரிசுத்தமாக்குதல் நமக்கு வரும். அந்த பரிசுத்தமாக்குதல் நமக்கு முடிவு பார்த்திங்கன்னா நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம் பாருங்கள். நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தங்கத்தரையை பரலோகத்துக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள். அப்படியே ஆண்டவர் நமக்கு தங்கத்தரையை வச்சுருக்காரு பாருங்கள். அவ்வளவு மகிமையான ஒரு இடம் பாருங்கள். இருளே கிடையாது, கண்ணீர் கிடையாது, அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த, ஒரு மகிமையான எதிர்காலத்தை வச்சுருக்கார். அது ஒருவரும் நம்ம விட்டுறக்கூடாது பாருங்கள். 23ஆம் வசனம் பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸோ பாவத்திலே இருந்து அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு மரணம் தான் வரும். பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடிச்சி நீங்கள் அப்படியே பரிசுத்தின் மேலே பரிசுத்திலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆகுனா உங்களுக்கு என்ன ஆகும்? நித்திய ஜீவன் வரும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, 2 வழியை வைக்கிறேன், ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு இடுக்கமான வாசல் தான், அதில் வழியாக வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ ஒருத்தரும் அந்த பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 6ஆம் அதிகாரம். ஸோ இந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஞானஸ்தானத்தை பற்றி சொல்கிறார். அதாவது பாவத்திலேருந்து எப்படி பரிசுத்தம் மாறுது அப்படிங்கிறதுக்கு குறித்து அந்த ப்ராசஸ், அந்த ஸ்டெப்ஸை இடத்துல நம்ம பார்த்தோம். முதலாவது ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஞானஸ்தானத்தினால அவரோட கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம், பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாவத்திற்கு மரித்தவர்களாயும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பார்த்திங்கன்னா உங்கள் அவயங்களை நீதியின் அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருபைக்கு நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பற்றிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிருபைக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க, அப்போ பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ அதை நம்ம பார்த்தோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தேவ வசனங்களுக்கு நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க, அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, நீங்கள் பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்கிறார்.
பரிசுத்தத்தை நடக்கும்படி அவங்க அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தோம். அப்போ அப்படி பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானால் பரிசுத்தமாகுது உங்களுக்கு முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இந்த காரியம் தான் நம்ம அதில் பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா உம்முடைய சத்தியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் இன்னும் இடத்துல கிட்டி சேர கிருபை செய்ய வேண்டும் முடியும் ஜெபிக்கிறேன். ஏசப்பா நாங்கள் ஒரு விஷயம் மறுபடியும் கூட எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஒப்புக் கொடுக்குறோம், நாம் ஒப்புக் கொடுக்குறோம், இருதயத்தை ஒப்புக் கொடுக்குறோம், சிந்தத்தை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் கிருபைக்கு கீழ்பட்டுக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாதே. அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக ஏசப்பா எங்கள் அபயங்களை மீண்டும் ஏசப்பா அடிமைகளாக அவங்க ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவனே உங்கள் வசனத்துக்கு நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல இப்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. பரிசுத்தம் அடைகிறவன் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் நீதி அப்படியா நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தில் பூர்ணமடைய இன்னும் நீதியில் பூர்ணமடைய கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படி ஆய்ச்சபிக்கிறேன். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பேருக்கு எங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு துதிகன மகிமை அவனுக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.